நம்ம ஹீரோயின் அவளை விட வயசு அதிகமான பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்காக கிளம்பி வர்றாங்க. இந்த பிசினஸ் மேன் எல்லா விஷயத்துக்குமே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் வீட்டை சுத்தி பார்க்கும்போது அவளுக்கு செஸ் போர்டு விளையாட பிடிக்கும் போல. அங்க செஸ் போர்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட விருப்பமே இல்லாம அந்த பிசினஸ் மேன் ஹீரோயினோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் ஹீரோயின் வெளியே வரும்போது வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உன்னை ரசிச்சு பாக்குறதுக்கா நீ வெளியே வர்ற அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. செஸ் விளையாடும் போது ஹீரோயின் அவரை ஜெயிச்சிட்டாங்கிறதுனால அதுக்கும் அடிக்கிறாரு. இதனாலே நம்ம ஹீரோயின் ரொம்பவும் கவலைப்படுறா. இப்பதான் அந்த பிசினஸ் மேனோட லாயர் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளா கேஸ் போயிட்டு இருந்த உங்க எஸ்டேட் உங்களுக்கே கிடைச்சிருச்சுங்கிற விஷயத்த ஷேர் பண்றாரு. அடுத்த நாள் ஹீரோயினை கூட்டிட்டு அந்த எஸ்டேட்டை காமிக்கிறதுக்கு கிளம்புறாரு. அங்க போய் ஹீரோயினுக்கு பிடிக்காம நடந்துக்கிறாரு. உடனே தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் கீழே விழுந்து அவர் உடம்பு பேரலைஸ் ஆயிருது. 2 மாசத்துக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் அன்னைக்கு ரொமான்டிக்கா ட்ரெஸ் போட்டு வந்து என்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ண, இப்ப உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயினால இவரை பாத்துக்க முடியாம ஒரு பையனை இவரை பாத்துக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவனும் ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அந்த பிசினஸ் மேனை ரொம்ப கேரிங்காவே பாத்துக்கிறான். அடுத்த நாள் அவன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிற டயத்துல அங்க இருக்கிற செஸ் போர்டு விளையாடுறத ஹீரோயின் பாத்துட்டு உனக்கு செஸ் விளையாட தெரியுமா, வா விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறா. விளையாண்டு முடிச்சுட்டு அந்த பிசினஸ் மேனை பாக்குறதுக்கு ரூமுக்கு போகும்போது ஒரு பாத்ரூம் போய் வச்சிருக்காரு. ஐயோ இதை கவனிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு பத்து நான் வீட்டுல ஒரு அலாரத்தை செட் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைன்னா இந்த சுவிட்ச் அமுக்குங்க நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போய் லஞ்ச் இன்னைக்கு இங்க சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றா. கர்னு சொல்லி அந்த பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் போன் போட்டு எப்ப நீ வருவ அந்த மாதிரி கேள்வி கேட்கிறா. கர்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இதுக்கிடையில நம்ம ஹீரோயினும் அவன் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு நைட்டுமே ஹீரோயின் இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரின்னு சொல்லிடுறான். அந்த பிசினஸ் மேன் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் போட்டு வந்து அந்த பையனை சரக்கடிக்க கூப்பிடுறா. சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பிசினஸ் மேன் பண்ண கொடுமையெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கா. இவனும் ஆறுதல் சொல்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்னா இருந்துறாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் காலையில இவருக்கு மாத்திரையை கொடுத்துட்டு 2 பேரும் ஒன்னாவே இருக்காங்க. இப்பதான் ஒரு நாள் அந்த பையன் ரொம்ப சோகமா இருக்கான்.